ஒரு கிரீவர் கிட்ட போயிட்டு எவ்ரிதிங் ஹேப்பன் ஃபார் அ ரீசன் அப்படின்னு சொல்லாதீங்க. பிகாஸ் ஒரு 25, 30 இந்த மாதிரி ஏஜ்ல ஒருத்தங்களை இழந்துட்டு இருக்கிறவங்க கிட்ட போய் எவ்ரிதிங் ஹேப்பன் ஃபார் அ ரீசன் அப்படின்னா நிஜமாவே அது என்ன காரணமா இருக்க முடியும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? உங்களால அந்த காரணத்தை எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? முடியாது இல்லையா? ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம அந்த மாதிரியான ஒரு ரீசனை யார்கிட்டயும் போய் சொல்ல வேண்டாம். நீங்க ரொம்ப ஸ்பிரிச்சுவலா இல்ல, நீங்க கரெக்டா ப்ரே பண்ணல, அதனாலதான் உங்களுக்கு இப்படி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரியலி டியூ திங்க் ப்ரே பண்ணிட்டா அப்படியே எதுவுமே நடக்காம எல்லாருமே எங்கேயே இருந்துருவோம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்படி ப்ரே பண்ணி எல்லாரும் எங்கேயே இருக்க முடியும் அப்படின்னா இந்த உலகத்துல இறப்புன்னு ஒண்ணு இல்லாமலே போயிரும் இல்லையா? பிறப்பு இறப்பு அப்படின்றது நம்மளோட கைகள்ல இல்ல. அது நம்மளோட சக்திக்கும் மீறினது, ரொம்ப எல்லைகள் எல்லாம் தாண்டினது. சோ அப்படி இருக்கிறப்போ அந்த விஷயங்களை நீங்க இதை பண்ணா அது சரி நடந்திருக்காம இருக்கும், நீங்க அதை பண்ணியிருந்தா சரியா இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரியான ஸ்டேட்மெண்ட்டை தயவு செஞ்சு சொல்லாதீங்க. ஃபாலோ ஃபார் மோர் வீடியோஸ்.